ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவளும் நானும். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் அண்ட் டேஸ்டியான குமாயம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 1 கப் உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா வறுத்து எடுக்கணும். வறுக்கும் போதே அவ்வளோ சூப்பரான ஸ்மெல் வரும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் உளுந்து வறுபட்டதும் இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே கடாயில் 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்து இதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். கோல்டன் ப்ரௌன் வரணும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அதே சமயம் லைட்டாக வறுத்தும் எடுக்கக்கூடாது. அடுத்ததாக அரிசி 1/4 கப் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுக்கணும். எல்லா அரிசியும் பொரிஞ்சு வந்ததும் இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாமே ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் குறன்னு இருந்தாலே போதுமானது. அடுத்ததாக 1 கப் நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்து அது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. அது கூட நாம் அரைச்சி வச்ச பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு இதை நல்லா கலந்து விடணும். கொஞ்ச நேரத்துலேயே இது இறுகி வந்துடும். ஏற்கனவே வறுத்ததுனால வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி இறுகி வந்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்க்கணும். ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து அது நல்லா அப்சர்வ் ஆகிற வரை மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்த ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடாயில் ஒட்டாத அளவு நல்லா திரண்டு வரணும். இதான் அதோட கன்சிஸ்டன்சி. ரொம்பவே சிம்பிள், அதே சமயம் ரொம்ப டேஸ்டி. இது ஒரு அல்வா மாதிரி தான், ஆனால் அல்வா இல்லை. அல்வாவை விட அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம குமாயம் ரெசிபி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.